இப்போ இந்த ஒரு சாங்கை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க நம்புறேன் நான். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு சாங். இப்போ இந்த சம்பவம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு தான் என் பேர் ஃப்ராங்க். இந்த ஒரு சேனலில் என்னோட வார்த்தை என்னோட பாடல்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சேர்ந்து என்னோட ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். வசனத்துக்குள்ளே போமா. யாத்ராவும் 15வது அதிகாரம் வசனம் 22 பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றார், மோசையை கொண்டு வெளியே கொண்டு வரார். ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் கொண்டு வராரு. அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வராங்க. அடுத்தது என்ன பிரச்சனைனா தண்ணி இல்லாமல் இருக்கு. 3 நாள் தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஏன்னா அந்த இடத்துல 3 நாள் தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் தண்ணியை பார்க்குறாங்க. தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ரொம்ப கசப்பா இருக்கு. அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா மாறான்ற பேரை வந்து வைக்கிறாங்க. அப்ப இந்த மோசே போய் அன்னோட சமுத்திரம் அழுது கேட்கிறாரு, ஏசப்பா என்ன செய்யணும்னு தெரியல, இந்த ஜனங்கள் என்ன எப்படி வழிநடத்தணும், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா முறுமுறுத்தாங்க. ஆனா மோசே என்ன பண்றாரு, அன்னோட சமுத்திரம் போய் செபிக்கிறார். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. கசப்பான தண்ணீரை வந்து மதுரமாய் ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில கூட கர்த்தர் இந்த மாதிரி கசப்பான காரியங்களை வந்து மாற்ற முடியும். நீங்க அந்த ஜனங்களை போல முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டோட சமூகத்துல போயிட்டு செபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கீழ்ப்படிந்து நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும், கசப்பான காரியங்கள் எல்லாமே வந்து இனிமையாக மாறும். திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.